அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கான அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக 2025 கேட்ட ஆர்ஆர்பி தேர்வுகளில் கேட்ட எல்லா அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகளையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணால் வரக்கூடிய எல்லா தேர்வுகளும் நம்மளால் எழுதக்கூடியதாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் இந்த கேள்விகளை சால்வ் பண்ணாலே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ சென்ற வகுப்பில் 75 கேள்விகள் வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக 76வது கேள்வி பாருங்கள். விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் பை த 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் விமன்ஸ் ரிசர்வேஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து சி 239AA அப்படிங்கிறது. ஃபேக்சுவல் கொஷின். கேள்வி 77. வாட் மேஜர் சேஞ்ச் வாஸ் மேட் பை தி 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002? இது ரொம்ப முக்கியம். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 என்ன முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் தி பிரசிடென்ட்ஸ் டேர்ம் இல்லை, இன்றளவும் குடியரசுத் தலைவருக்கு 5 ஆண்டுகள் தான். அபாலிஷ் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிச்சானா அதுவும் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்ணுறதுக்கு சட்ட திருத்தம்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ அதுவும் வராது. Declared education as a fundamental right. Yes. Article 21A fundamental right டிக்ளேர் பண்ணிச்சு. Bifurcated the SC/ST commission. அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான். ஆர்டிகல் 21A 2002 ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது 14 வயது வரைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். 6லேருந்து 14 வயது வரைக்கும் எல்லாருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி. இதே இந்த 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்ற சில இடங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஏ, சப் கிளாஸ் பி, சப் கிளாஸ் ஏ, சப் கிளாஸ் பின்னா நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுக்கணும். சப் கிளாஸ் ஏ, பி, சி அப்படின்னு மொத்தம் 11 சட்டங்கள் இருக்குது. அதில் 11வது சட்டம் அதாவது 51A சப் கிளாஸ் கே. சப் கிளாஸ் கே இருக்கு இல்லையா, அந்த சப் கிளாஸ் கே அப்படிங்கிறது மறுபடியும் கல்வி குறித்து பேசும். அதனால் அது ரொம்ப முக்கியம். அடுத்து, as per the May 2025 Supreme Court ruling, what is the minimum number of years of legal practice required for a law graduates to be eligible for a civil judge examination? மே 2025 வந்த தீர்ப்பின்படி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், அதாவது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நடத்துவாங்க. அந்த தேர்வு எழுதுவதற்கு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லீகல் ப்ராக்டிஸ், எவ்வளோ ஆண்டு உங்களுக்கு பயிற்சி இருக்கணும் லா கிராஜுவேட்ஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஆன்சர் வந்து 3 years. மினிமம் 3 வருஷம் நீங்கள் பயிற்சி இருந்தால் நீங்கள் வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட். கேள்வி 79. விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ், பாருங்கள், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து? நாகாலாந்துக்கு எது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது? 370 கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் சென்ற வகுப்பில், அது ஜம்மு காஷ்மீருக்கு. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் நாட் நவ், இது இப்போ இல்லை. 371B வராது, 371A ஆன்சர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து சிறப்பு அதிகாரங்கள் குறித்து பேசக்கூடியது. பார்ட் 21 அரசியலமைப்பு சாசனத்தில் பகுதி 21 வந்து பார்த்திங்கன்னா 369வது ஆர்டிக்கல்லேருந்து பல்வேறு தொகுப்புகள் இருக்கும். அதில் 371A அப்படிங்கிறது நாகாலாந்துக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கக்கூடியது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ரைட். அடுத்து கேள்வி 80. விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் no person shall be deprived of his property save by authority of law? ஆர்டிகல் 111 கிடையாது. ஆர்டிகல் 111க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆர்டிகல் 2 அதுவும் கிடையாது. அதுவும் வந்து அப்போ பார்ட் 1ல் ஆர்டிகல் 2ங்கிறது இந்தியா இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அதுலேயும் குறிப்பாக வந்து புதுசாக ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்க்குறோன்னா தான் வரும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ப்ராப்பர்ட்டிக்கும். 300A கொஞ்சம் முன்னாடி படிச்சிருந்தோம், லீகல் ரைட், ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து லீகல் ரைட்டாக சேர்த்துட்டாங்கன்னு. ஸோ ஆன்சர் வந்து 300A. 368 ஆப்ஷன் டியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 368ங்கிறது என்னது? அரசியலமைப்பு, ஒரு அரசியலமைப்பை, இந்திய அரசியலமைப்பை எப்படி திருத்தம் செய்வது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் அதில் இருக்கும் ஆர்டிகல் 368ல். ஸோ அந்த 368 அப்படிங்கிறது நம்ம ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பகுதி 20 நம்மளால் பார்க்க முடியும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பகுதி 20 பார்க்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கான ப்ரொசீஜர், எப்படி திருத்தம் செய்வது, அரசியலமைப்பை எப்படி திருத்தம் செய்வது அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து கடன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கடன் பெற்றிருக்கிறோம்.
இந்த கொஷினை நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் 300A இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நான் பர்டிகுலராக 368 பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ ஆர்டிகல் 368 அப்படின்னா என்னென்னு தெரியணும், அரசியலமைப்பு திருத்தம் செய்யக்கூடிய ஆர்டிகல் எந்த பகுதியில் இருக்கணும்னு தெரியணும், பகுதி 20. இந்த ப்ரொவிஷனை இந்த ஆர்டிகல் 368 அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்கேருந்து கடன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அரசியலமைப்பு சாசனத்துலேருந்து நம்ம கடன் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த 3 தகவலும் நமக்கு தெரியணும். ஏன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக இதுலேருந்து கொஷின்ஸ் வருது. 81 கேள்வி, which of the following years were Montagu-Chelmsford reforms introduced by the British government in India to gradually establish a self-governing institution? இது எந்த ஆண்டில் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வேறு எதுவும் இல்லை, இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஆன்சர் வந்து பி. இந்திய அரசு சட்டம் 1919 தான் மாண்டகு-செல்ம்ஸ்ஃபோர்டுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்படும். ஒருவேளை இதில் 1919 கேட்டிருக்காங்க, இன்னொன்றில் 1917 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 1917க்கு போகணும். ஏன்னா இந்த மாண்டகு-செல்ம்ஸ்ஃபோர்டு அப்படிங்கிறவங்களுடைய பரிந்துரைகள் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது 1917. இவங்க 2 ஆண்டுகளில் அந்த அவங்களுக்கான பரிந்துரைகள்லாம் வழங்கி 1919 இது சட்டமாக வடிவம் பெற்றது. ஓகேங்களா. தென் கேள்வி 82, which of the following correctly describes a key functions of subordinate courts in India? Resolve civil and criminal dispute at the district level, interpret international treaties, சம்பந்தமே இல்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை கீழ் நீதிமன்றங்கள் எப்படி தீர்த்து வைக்க முடியும், ரிவ்யூ டிசிஷன் ஆஃப் ஹை கோர்ட்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை வேணால் உயர்நீதிமன்றங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம், உயர்நீதிமன்ற தீர்ப்பை எப்படி கீழ் நீதிமன்றங்கள் பண்ண முடியாது. டிராஃப்ட் லா ஃபார் த ஸ்டேட், லா டிராஃப்ட் பண்ணுறது எந்த ஏஜென்சி, லா வாஸ் டிராஃப்டட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் தான் அதுக்கான சட்டங்களை உருவாக்க முடியும். அப்போ இந்த 3மே வராது. ஆப்ஷன் ஏ. ரிசால்வ் சிவில் அண்ட் கிரிமினல் டிஸ்பியூட் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், மாவட்ட அளவிலான குற்றவியல் மற்றும் உரிமையல் வழக்குகள் தொடர்பாக நடத்தக்கூடியது தான் அந்த சபார்டினேட் கோர்ட். ஒருவேளை அந்த வழக்குகளில் நீங்கள் மேல்முறையீடு போகணுன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். உயர்நீதிமன்றத்துலேருந்து மறுபடியும் நீங்கள் அப்பீல் மேல்முறையீடு போகணுன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் ஏ இதுக்கு. 83, which fundamental right protects citizens from being forced into labor or human trafficking அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. which fundamental right protects citizens from being forced into a labor or human trafficking அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் எது வருது, 19 22, இது வராது. ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 18, இதுவும் கிடையாது. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 32, இதுவும் கிடையாது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 மற்றும் 24. ஆர்டிகல் 23 மற்றும் 24ல் விச் ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் பீயிங் ஃபோர்ஸ்டு இன்டு லேபர் ஆர் ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தலுக்கும் இல்லை கட்டாய தொழிலாளர் முறைக்கும் எந்த ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 23 24 பேசும். அதுலேயும் குறிப்பாக 23 பேசும். அப்போ அந்த 23 தான் ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தலுக்கு எதிரான நமக்கான பாதுகாப்புக்கான உரிமையாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி. வாட் இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அஸ் May 2025? மே மாதம் 2025 இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வகுப்பு பார்க்கும்போது உங்களுக்கான சீஃப் ஜஸ்டிஸ் வேறு நபர் தான் இருப்பார். ஏன்னா வெரி ஃபியூ வீக்ஸ் பேக் யார் ரிட்டையர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவாய், பூஷன் ஆர் கவாய் அப்படிங்கிறவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இப்போ ஹரியானாவை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்திருக்காரு. அது யாருங்கிறத கட்டாயமாக பார்த்து வச்சுட்டு போங்க. எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த மாதிரி தலைமை நீதிபதிகள் யார் அப்படிங்கிறத கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. சம் நேம் லைக் காந்த், அவர் பேர் காந்த்னு வரும். அவர் என்னங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கோ. சூர்யகாந்த் அவர் பேர் பார்த்துக்கோங்க. தென் 85, which body recommends the distribution of tax revenue between center and the state? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த அமைப்பு வந்து மத்திய மாநில அரசாங்கத்துக்கான டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி வருவாயை பகிர்ந்தளிப்பதற்கு எது பரிந்துரைகள் வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவரை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன். இவர் வந்து ஒரு இந்திய கணக்காளர், அதாவது ஆடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். மத்திய மாநில அரசாங்கங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறாங்க, அவங்க வருமானம் என்னங்கிறத செக் பண்ணக்கூடிய ஆள் தான் இவர். இவர் எப்படி யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுங்கிறத சொல்லுவார். அப்போ இவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கிடையாது, நிதி ஆயோக் கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன். நிதி ஆணையத்துடைய ஒரே வேலை என்னென்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை இவங்க நியமிக்கப்பட்டு இவங்க மத்திய மாநில அரசுக்கு எவ்வளோ நிதி பங்கீடு வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் ஃபினான்ஸ் கமிஷன் தான் ஆன்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் நம்பர் 280, ஆர்டிகல் 280. Women play a significant role in rural livelihood and household management. What is the minimum percentage of seats reserved for women in Panchayat Raj institution? கேட்குறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 33%. குறிப்பாக தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50% கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தலில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 33% கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி 87. Which article of the Constitution mandates the establishment of National Commission for Scheduled Caste அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. National Commission for Scheduled Caste இது எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 338 மறந்துடாதீங்க. ஆர்டிகல் 338 ஆப்ஷன் பி. 338A வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு இருக்கும், தேசிய ஆணையம். அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான தேசிய ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 338. அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 338A, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி. அதே மாதிரி 338Bன்னு ஒன்று இருக்குது, அது 2018 தான் அதை கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 338B இது எந்த ஆண்டு வந்திருக்கு? 2018 தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, The Constitution 129th Amendment Bill introduced in Lok Sabha on 17th December 2024 seeks to empower. யாருக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குறாங்க கேட்டிருக்காங்க. அகைன் இட் இஸ் ஆல்சோ ஏ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் விஷயம். 129வது மசோதா என்ன அதிகாரம் சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது பார்க்காமலே நம்ம சொல்லணும். 2034 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், அதாவது லோக்சபா தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தலும் ஒரு சேர ஒரே மாதிரி நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எப்போதுலேருந்து? 2034. ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. 2034 அது அமலுக்கு வரப்போகுது. இப்போ இது வந்து ஆன்சர் வந்து டி. The election commission to conduct elections for Lok Sabha and all state assembly at the same time. ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 89. In which year were the Indian Civil Service and Indian Police replaced by the Indian Administrative Service and Indian Police Service later recognized as a All India Service? இது எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க? 1947. ஃபேக்சுவல் கொஷின். Which article empowers the High Court to issue writs for enforcement of legal and fundamental rights? பாருங்க, இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஹை கோர்ட், உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட். எதுக்கு? 2 விஷயத்துக்கு. ஒன்று லீகல், சட்ட ரீதியான அதிகாரங்களுக்கு. 2வது அடிப்படை அதிகாரங்களுக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு, சட்ட உரிமைகளுக்கு மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு. 2க்குமே நீதி பேராணைகள் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிப்படை உரிமைகளுக்கு தொடர்பாக மட்டும்தான் நீதி பேராணைகள் பிறப்பிக்க முடியும். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உச்சநீதிமன்றத்தை காட்டிலும் உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அதிகம். அப்போ எந்த ஆர்டிக்கல் இந்த அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 226 ஞாபகம் வச்சுக்கோங்க. 226 உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட அதிகாரம். கொஷின் நம்பர் 91. Which Constitutional Amendment Act restored the Parliament power to amend fundamental rights? Which Constitutional Amendment Act restored the Parliament's power to amend the fundamental rights ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, 24th Constitutional Amendment Act 1971. இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following government bodies is responsible for a disaster response and management at the national level? NDMA, National Disaster Management Authority, NDMA. SDRF அப்படிங்கிறது மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப், அந்த மாதிரி சொல்லி ரிலீஃப் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டேட் லெவலில். நித்தியா கிடையாது, ஐஆர்டிஏலாம் கிடையாது. ஐஆர்டிஏ இஸ் ரிலவெண்ட் வித் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன், அதனால் வராது. அடுத்து கொஷின் நம்பர் 93. Which of the following subject is not under the control of Delhi Legislative Assembly according to the Constitution? ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி வந்து ஒரு யூனிய பிரதேசம். யூனிய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். டெல்லியில் ஆனால் ஒரு சிறப்பு உண்டு. டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது யூனிய பிரதேசமாக இருந்தாலும் கூட அங்கே சட்டமன்றங்களும் உண்டு. இப்படி சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய இடங்களில்
மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஆனால் பிற யூனியன் பிரதேசங்களை ஒப்பிடும்போது இந்த 3 சட்டமன்றங்களுக்கு, உதாரணமாக டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் டெல்லி அசம்பிளிக்கு என்ன அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பப்ளிக் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், இது 3மே டெல்லி அரசு கையில் இருக்கும். பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு அப்படிங்கிற கான்செப்ட், போலீஸு, அதுக்கப்புறம் லேண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ், பப்ளிக் ஆர்டர், லேண்ட், நிலம் தொடர்பான விஷயங்கள், இது 3ம் யார் கையில் இருக்குன்னா இட் இஸ் வித் பிரசிடென்ட். தட் இஸ் பிரசிடென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹூம்? பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சரிங்களா? அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பப்ளிக் ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி 94. வாட் இஸ் த டைம் லிமிட் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ பப்ளிக் அத்தாரிட்டி அண்டர் த ஆர்டிஐ ஆக்ட்? ஆர்டிஐனா என்ன? ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டு. இந்த ஆக்ட் படி எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம படிப்போம் தமிழில். எத்தனை நாளுக்குள்ளே அவங்க தகவல் சொல்லி ஆகணும்னா 30 நாள். ஆப்ஷன் பி, ஒன்லி 30 days. Question number 95. Which of the following articles deals with the amendment procedure of the constitution? இதுக்கு முன்னாடி தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஆப்ஷன் டி 368 பார்த்துருந்தோம். தென் கொஸ்டின் நம்பர் 96 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தி லெஜிஸ்லேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? இட் இஸ் அ சப்ஜெக்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட். இட் ஃபால்ஸ் அண்டர் த ரெசிடுவரி ஆஃப் யூனியன் லிஸ்ட். It is a subject in the union list. It is a subject in the concurrent list. Actually, it is a subject in the state list. மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எங்கெல்லாம் இருக்குது நம்ம அரசியலமைப்பு சாசனத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் சியில் நீங்கள் பார்க்கலாம். ரைட் டு ஃபார்ம் யூனியன், அசோசியேஷன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இதை உள்ளே சேர்த்துருக்காங்க 2011. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துருச்சா, அதே மாதிரி அடிப்படை உரிமைகளில் வந்துருச்சா, அதே மாதிரி டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆர்டிகல் நம்பர் 43B. 43B என்ன சொல்லும்? ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இந்த 43B அப்படிங்கிறது, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது எது சார்ந்துடையது அப்படின்னா காந்திய பிரின்சிபல், அதாவது காந்திய கொள்கையின் அடிப்படையில் உள்ளது. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது எப்படி இயங்கணும்? வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 4 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள். வாலண்டரி ஃபார்மேஷன் அப்படின்னா தன்னிச்சையாக எந்த தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக அவங்களே ஒரு அமைப்பாக உருவாகிறது, ஒரு சொசைட்டியாக உருவாகிறது. வாலண்டரி ஃபார்மேஷன். அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், தன்னிச்சையாக செயல்படணும், வெளியிருந்து எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அவங்க செயல்படுறதை தடுக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்குள்ளே தேர்தல் மூலமாக பொருளாளர், செயலாளர், பல்வேறு பதவிகள்லாம் இருக்குல்ல, அது தேர்தல் மூலமாக நடத்தப்படணும். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சரிவர பதிவு செய்யப்பட்டு என்ன டேக்ஸ் கட்டணுமோ அதுக்கு டேக்ஸ் கட்டி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ராப்பராக வச்சு செய்யணும். ஸோ இது 43B இதை தான் சொல்லும். இது காந்திய தத்துவத்தின் கீழ் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 96வது கொஸ்டினில் ஆன்சர் வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல் கீழே வருது. 97. விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா? எந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறான்? 101வது அரசியலமைப்பு சட்டம். ஆப்ஷன் பி 101. 2016 சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2017 ஜூலை மாதத்துலேருந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. 98. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் லீகல் ஸ்டேட்டஸ் ஃபார் லோக் அடாலட்? லோக் அடாலட் அப்படிங்கிற அமைப்புக்கு, அது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு எந்த இது வந்து சட்ட உரிமை கொடுக்குது, சட்ட அங்கீகாரம் கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 இதுதான் வழங்குது. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 99. The Supreme Court's doctrine
of basic structure. The Parliament cannot alter the basic features of the Constitution was first established in which landmark case? இது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறோனாலே எல்லாருக்கும் இந்த கேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கேசவானந்த பாரதி கேஸ். ஆப்ஷன் பி கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 நடந்த இந்த வழக்கு. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு புது டெஃபினிஷனை நம்ம சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து சொல்கிறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து இதெல்லாம் வந்து நம்ம அரசியலமைப்பில் நம்ம நாட்டுடைய சட்டங்களில் அடிப்படை, இதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தோம் அதை மாற்ற முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அது எந்த வழக்கில் வழங்கினாங்கன்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இதில் வழங்கினாங்க. கொஸ்டின் நம்பர் 100. The directive principles of state policy aim to establish, நம்ம முதல் வகுப்புலேயே பார்த்துருந்தோம், a welfare state. போலீசிங் ஸ்டேட் கிடையாது, கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் கிடையாது, டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப்லாம் கிடையாது. இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு அரசை உருவாக்குவது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுடைய நோக்கம். கேள்வி 101. The All Indian Service in India are created under the article of the which article of the Constitution? இந்த ஆர்டிக்கலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. 312. இது நமக்கு தெரியும். 320க்கு மேலாம் வராது. 206 107 206 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, 107 வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் லெவலில் இருக்கிறது. 312 பார்ட் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கொஷின் நம்பர் 102. வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப எளிமையான ஆன்சர். 5 years. 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவருக்கு பதவிக்காலம். இப்போ இதில் ஒரு நியூ இஷ்யூஸ் போயிட்டுருக்குல்ல. இப்போது உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவருக்கும் சரி, துணை குடியரசுத் தலைவருக்கும் சரி 5 ஆண்டுகள் தான். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் அப்படிங்கிறவர் பதவி விலகிட்டார். அவருடைய 5 ஆண்டை கம்ப்ளீட் பண்ணலை, இடையிலேயே அவர் பதவி விலகிட்டார். உதாரணமாக ஒரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ விலகிட்டார். 2 வருஷத்துலேயே விலகிட்டார். 2023 தான் கடந்த தேர்தல் நடந்தது. அடுத்த தேர்தல் ஆக்சுவலாக 2028 நடக்கணும். ஆனால் 2 ஆண்டுகளே துணை குடியரசுத் தலைவராக இருந்து விலகிட்டார், பதவி விலகிட்டார். இந்த தருவாயில் ஒரு புதிய துணை குடியரசுத் தலைவராக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? ஜெகதீப் தங்கர் விட்டு சென்ற மீதம் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள் இருப்பாரா, இல்லாட்டி புதுசாக ஒரு 5 ஆண்டுகள் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இவர் வந்து என்னைக்கு ஆஃபீஸ் என்டர் ஆகிறாரோ, அதாவது இந்த ஆண்டு தான் அவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு 2025. இவர் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு 2030 வரைக்கும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஸோ எப்போல்லாம் அந்த ஆஃபீஸில் புதுசாக ஒரு ஆள் என்டர் ஆகிறாங்களோ, தேர்தல் நடத்தி முடித்த பிறகு அங்கே வந்த நாள்லேருந்து 5 ஆண்டுகள்னு கணக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கேள்வி 103. விச் பாடி ரெக்கமெண்ட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட்? மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே எந்த அமைப்பு வந்து நிதி பங்கீட்டை, அதாவது வருவாய் பங்கீட்டை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு பரிந்துரைக்குதுன்னு கேட்டிருக்கான். இது நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 218 சொல்லி சொன்னேன். 104. விமன் பிளே சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் ரூரல் லைவ்லிஹுட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் த விமன் இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 33% அப்படிங்கிறது. கேள்வி 105. Which article of the Constitution mandates the establishment of National Commission for Scheduled Caste? It is a repeated question. Answer 338, Article 338. The Constitution 129th Amendment Bill introduced in Lok Sabha on 17th December 2024 seeks to empower, it is a common election for state legislature and Lok Sabha. மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரு சேர்ந்த தேர்தல் நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கியது. ஆப்ஷன் டி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். Which article empowers the High Court to issue writs for the enforcement of legal or fundamental rights? So, this is a repeated question. Answer is Article 226. Which Constitutional Amendment Act restored the Parliament power to amend the fundamental rights? This is repeated. 24th Constitutional Amendment Act 1971. Adutha question பாருங்க. Yes. Which directive principles of state policy is described under Article 48A of Indian Constitution? இதில் என்னென்னு கேட்டிருக்காங்க. 48A. இது கொஞ்சம் முன்னாடி இந்த வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 48Aனா என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம்.
ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் ஆர்டிகல் 40, ரைசிங் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் 47, லீகல் எய்ட் ஃபார் த வீக்கஸ்ட் செக்ஷன்ஸ் 39A, ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் 48A. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். The WACC Amendment Bill 2025 amended the which act to address the issues and challenges related to the regulation and management of WACC properties. எந்த சட்டத்தை திருத்திருக்கிறாங்க WACC ப்ராப்பர்ட்டி சட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WACC Act 1995. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. Which of the following laws provided reservation in education and employment to economically weaker section? பொருளாதாரத்தை பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் அவங்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. 100th கிடையாது, 102 கிடையாது, 103 தான் ஆன்சர், 104ம் வராது. ஸோ 103 தான் ஆன்சர். 103 இந்த இயர் 2019. Regulating Act 1773 provided that Supreme Court would be established at Calcutta with the Chief Justice and பாருங்க, the Regulating Act 1773 ஒழுங்குமுறை சட்டம் 1773 provided that a Supreme Court would be established at Calcutta with the Chief Justice யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. with how many members? 3 plus 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கேள்வி 113. Which constitutional amendment accorded constitutional status to the Panchayat Raj system in India? இதில் எது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது? ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. யூஸ்வலாக எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டே இருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு எது கொடுத்தது? 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, இதுதான் கரெக்டு. 74th வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு. 42nd 97 வராது. ஸோ ஆன்சர் ஏ. பிஃபோர் இட்ஸ் அப்ரகேஷன் இன் 2019, which of the following was a key feature of Article 370 granting a special status to ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, பார்லிமெண்ட் required the concurrence of the state government to make laws for Jammu and Kashmir on matters in the union list. அதான் ஆன்சர் ஏ. இது வரைக்கும் எப்படி இருந்ததுங்கிறது தெரியணும் இல்லையா? என்னென்னா இங்கே பாருங்கள், 2019 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா இந்தியா ஃபுல்லாக மத்திய அரசாங்கத்தால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். அந்த ஏற்றப்பட்ட சட்டம் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செல்லும். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் செல்லாது. ஜம்மு காஷ்மீரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்குல்ல, மாநில சட்டமன்றம், அவங்க ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் செல்லும் அப்படிங்கிறது இருந்தது. அதைத்தான் 2019 சட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு வந்த சட்டம் ஆர்டிகல் 370 அப்படிங்கிற சிறப்பு அதிகாரத்தை ஜம்மு காஷ்மீருக்கு நீக்கிருச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏ. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 115. வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி கமிஷன்? அதாவது பாருங்கள், மெம்பர்னு கேட்டிருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய குடிமை பணி தேர்வாணையத்துடைய உறுப்பினர்களுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 ஆண்டு அல்லது 65 வயது. 6 ஆண்டு அல்லது 65 வயது வரைக்கும் தான் நீங்கள் இந்த பதவியில் இருக்க முடியும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் இந்த இதில் உறுப்பினர்களாக ஆகிட்டிங்கன்னா மற்றபடி வேறு எந்த அரசு பதவிக்கும் நீங்கள் போக முடியாது. வேறு எந்த அரசு பதவிக்கும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். உறுப்பினராக இருக்கிறவங்க வேணால் அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக போக முடியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த அரசு துறையிலையும் அவங்க பணியாற்ற முடியாது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்கன்னா. அடுத்து கேள்வி 116. The Monetary Policy Committee was established to formalize inflation targeting. How many members constituted in India's MPC கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6 பேர். இட் இஸ் நாட் ரெலவெண்ட் அந்த கொஷினு, ஸோ அதை விட்டுருங்க. கொஷின் நம்பர் 117. Which of the following subject is not under the control of Delhi Legislative Assembly according to the Constitution? பார்த்துருந்தோம். பப்ளிக் ஆர்டர், இட் இஸ் a repeated question. மற்ற மூணுமே டெல்லி கவர்மெண்ட் கீழே இருக்கும். பப்ளிக் ஆர்டர் மட்டும் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கும். 118. What is the time limit to receive the information from a public authority under RTA Act? இதுவும் நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து 30 days. ஆப்ஷன் பி. ஸோ இந்த வகுப்பில் தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 118 கேள்வி வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்.
மீண்டும் அடுத்த வகுப்பில் மற்ற கேள்வியை சால்வ் பண்ணி உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.